அப்ப சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அக்கா வேண்டாம்க்கா. ஏய், நீ லவ் பண்ணலனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம். அந்த வயசும் உனக்கு வந்துருச்சு. என்ன வர்ஷினி கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் விஷயத்த பத்தி வீட்ல பேசலான்னு இருந்தேன். இப்ப அதுக்கு முன்னாடியே பேசணும் போல. நான் ஜனாமா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி நான் புரிய வச்சுக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம உன் கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். வேண்டாம்க்கா. ஏய், ஏன் வேண்டான்னு சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க தானே லவ் பண்ண? ஆமாக்கா, ஆனா இப்ப வேண்டாம். அதுதான் ஏன்? இன்னும் உன் வாழ்க்கையே சரியாகல. அம்மா இன்னும் ஜனாமா கூட சேரல. அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது எனக்கு இப்ப கல்யாணம் தேவையா? ப்ளீஸ்கா, எனக்கு டைம் கண்டிப்பா வேணும். நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே சரியாகணும். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில இருக்கணும்க்கா. யாரு மனசுலயும் எந்த குறையும் இருக்க கூடாது. ப்ளீஸ்கா, என்னை கட்டாயப்படுத்தாத. நான் அரவிந்த் கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லணுமா? எனக்கும் உங்க பையனை நல்லா தெரியும். தேனுக்கு உங்க பையன் சரியா இருப்பான். இருந்தாலும் சாரிங்க, எங்களுக்கு இப்போ தேனுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. தேனு இன்னும் நல்லா மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சாரிங்க. படிக்கிறத பத்தி இப்ப பிரச்சனை இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல இருந்து கூட படிக்கலாம். எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையாதுன்னு நான் கேக்குறேன். இல்லங்க, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. சரி, நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. நாங்க வரோம். தமிழ், நல்ல சம்மந்தனா பேசி முடிக்க வேண்டியதானே? தேனுக்கும் கல்யாண வயசாயிருச்சு, எதுக்கு வேணான்னு சொல்ற? ஏங்க, அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. நீ வா. ப்ரோ, உங்களோட ப்ரொஃபைலும் நீங்க ஆல்ரெடி பண்ண வெட்டிங் வீடியோஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வைங்க. நான் அதை பார்த்துட்டு ஓகே பண்றேன். ஓகே. அம்மா, வெட்டிங் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். அவரோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு நல்லா இருந்தா ஓகே பண்ணலாமா? காட்டு. பாருங்கம்மா. தமிழ், பாவம் தேனு, அவ ஒன்ன மாதிரிலாம் இல்ல. தங்கமான பொண்ணு. ஆக்சுவலி நான் ஒன்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி தேனை மீட் பண்ணியிருந்தேன்னா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். பாவம் அரவிந்த், அரவிந்த் கொடுத்து வச்சவன் சொல்ல வந்தேன். ரொம்ப தான். தேன் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. இப்படிதான் தப்பா பேசக்கூடாது. இந்த பசங்களே இந்த மாதிரி தான். ஹலோ ஹலோ, என்ன அத்தை பொண்ணுங்களை தங்கச்சி மாதிரி பாக்குற அளவுக்கு நல்லவெல்லாம் நான் கிடையாதுமா. அத்தை பொண்ணுங்க தான். அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, பண்ணலனாலும் சரி. ஒரு பழமொழி இருக்கு, என் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டிய வச்சு பொழைக்கிறதுக்கே வக்கு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். ஏய் ஒண்ணா புடி. ஒண்ணா ஏய் தமிழ் நில்லு, நில்லு தமிழ், தமிழ் ஓடாத நில்லு, நில்லுன்னு சொல்லிட்டேன். தமிழ் புடி. ஏய் நில்லு. சிபி சிபி வேணா சிபி. தமிழ் ஓடாத, தமிழ் நில்லு, தமிழ் நில்லு. ஏய் தமிழ் ஓடாத சொல்லிட்டேன். ஐயோ அத்தை, சாரிங்க அத்தை. சாரி சாரி. அத்தை, சிபிதான் கையை பிடிச்சு இழுத்தாரு. என் கை வலிச்சிருச்சா, அதான் நான் ஓடி வந்துட்டேன். ஏய் என்ன சொல்ற? அம்மா நான் எதுவும் பண்ணலமா. வயசு பசங்க இருக்கிற வீடு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு? ஒழுங்கா இருங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க.
ச்சே, இதெல்லாம் பெட்ரூம்குள்ள வச்சுக்கிறதுல தலை எழுத்து. அப்பா. ம். ம். போட்டா குடுக்குற புடி. ஏய், இல்ல தமிழ் ஓடாத, இல்ல. எப்படி ஆட்டம் போடுதுங்க பாரு. தமிழ், ஏய், நான் உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். தமிழ், ஷூ. ஏய், தமிழ். டிஎன்ஏ டெஸ்டும் சொதப்பிருச்சு. இந்த சிபியும் மொத்தமா அவ பக்கமே சாஞ்சிட்டான். மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையை விட்டு நழுவிக்கிட்டே இருக்கா. கணேசா, உன் நிலைமை என்னடா நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு. இனிமே எப்படி இதுல இருந்தெல்லாம் மீண்டு வர போற? எப்படி சமாளிக்க போற? நடக்கிற எதுவுமே நல்ல விதமா தெரியலையே. போற போக்க பார்த்தா அந்த தமிழ் மொத்தமா என்ன இந்த குடும்பத்தை விட்டே துரத்திடுவா போலயே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவா போலயே. அவ யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சும் அதை சொன்னா இங்க என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் அதை சொல்ல முடியாம நிக்க வச்சுட்டாளே அவ. யோ ரத்னம், கூப்பிடுறது கேக்குதா கேட்கலையா? உன்னதான் ஏன் கூப்பிடுற ரத்னம்? என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான். ஒருவேளை கூப்பிட்டது காதுல கேட்காத மாதிரி போய்கிட்டு இருக்கானோ? ரத்னம், யோ ரத்னம், 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 யோ ரத்னா, என்னையா உன்னை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கண்டுக்காம போய்கிட்டே இருக்க? ரத்னம், என்ன தெரியலையா? நான் தான் கணேசன். சார், உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னது தெரியுமாவா? யோ நான் கணேசையா. இல்ல, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பழசெல்லாம் மறந்துருச்சு சார். நான் யாரு, என் பேர் என்ன, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமா சார்? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எத்தனை பசங்க, என் மனைவி பசங்கெல்லாம் எங்க இருக்காங்க? என்ன அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியுமா சார்? இப்பதான் முத தடவையா என்ன தெரிஞ்ச ஒரு ஆளு என்ன பார்த்து பேசுறீங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். ஓ, இவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சோ? அதனாலதான் இவன் குடும்பத்தை தேடி வராம இருக்கானா? அப்போ இவனோட மறதி தான் இப்ப இவனோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இது போதுமே, இவனை வச்சே அந்த தமிழை நான் காலி பண்றேன். ரத்னம், உன்னை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்யா. உன் பேரு ரத்னவேலு. அப்படியா? சரி, என் குடும்பம் எங்க இருக்கு? உன் குடும்பத்தை பத்தி நீ என்கிட்ட சொல்லிருக்கையா? ஆனா உன் குடும்பத்தை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. நீ அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறதா சொல்லிருக்க. மத்தபடி உன்னோட ஒய்ஃப் யாரு, உன் பிள்ளைங்க எத்தனை பேரு, இத பத்தில நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா?